இந்த தண்ணியை நீங்கள் தினமும் 50 ml குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா 48 நாட்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான நோய்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு உங்களுடைய முகத்துக்கும் ஹேருக்கும் பயன்படுத்தும் போது உங்கள் ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பளபளப்பாக மாறும், நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். ஃபேஸ்க்கு நீங்கள் நைட்டு யூஸ் பண்ணும்போது பிம்பிள்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ், உங்கள் டெட் செல்ஸ் எல்லாமே நல்லா கிளியர் ஆகிடும். ஸோ இது எந்த தண்ணி, இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய டீட்டெயில்ஸை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் எளிய மருத்துவ குறிப்புகள் மற்றும் இயற்கை அழகு குறிப்புகளை நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாமே உண்மையான 100% ரிசல்ட் தரக்கூடிய மருந்துகளை மட்டும்தான் நம்ம இங்கே சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குறதுக்கு வெறும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய இது ரோஜா பூவில் இருந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் பண்ணி எடுத்த ரோஸ் வாட்டர். இது கடைகள்லையும் கிடைக்கும். ஆனால் எந்த அளவுக்கு இது ஒரிஜினலாக இருக்கும் அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஆனால் எக்கச்சக்கமான விலைகள் அதில் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கலர் சேர்த்து அதோட எசன்ஸை கலந்து நமக்கு வாசனையாக காட்டுவாங்க. இதை நம்ம தயாரிக்கும் போது டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த கலரில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாசனைன்னு பார்த்தோன்னா தூக்கலாக இருக்காமல் ஒரு மைல்டான ஒரு வாசனையில் தான் இது இருக்கும். இது 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. வீட்டிலையே ரோஜா பூவோட டிஸ்டில்டு வாட்டர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ரோஜா பூ போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மேலாக்கில் ஒரு கிண்ணத்தை வச்சு அதை ஒரு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அந்த எவாப்ரேஷன் தண்ணியை அந்த லிட்டில் கலெக்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. இதுவும் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மாதிரி தான். ஆனால் இதிலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணி ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். இப்போ காட்ட போகிற இந்த மெத்தட் படி நீங்கள் ரோஜா பூ தண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு குறைஞ்ச செலவுலேயே ரொம்ப தண்ணி உங்களுக்கு கலெக்டாக பண்ண முடியும். இதுக்கு ரொம்பலாம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. நீங்கள் தூக்கி போடுற சில பொருட்களை வச்சே கூட இதை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு பழைய பக்கெட் ஒன்று, அப்புறம் பிளாஸ்டிக் ஹோஸ் உங்கள் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஏசிக்கு ரிப்பேர் பண்ணுற இடத்துல பழைய ஏசியில் இந்த ஸ்பேர் இருந்தால் இங்கே காப்பர் ரோல் மாதிரி ஒரு கம்பி மாதிரி இருக்கும். இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா இதில் கூலிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால அங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், அங்கே கிடைச்சா வாங்கிருங்க. இப்போது சின்ன பேக்கெட் ஒரு எம்சில் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வாங்கி வச்ச அந்த பிளாஸ்டிக் ஹோஸை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு எண்டை நாம் இந்த காப்பர் ரோல் இருக்குதுல அதில் மேலே கனெக்ட் பண்ண போகிறோம். இதை ஹீட் பண்ணி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுவாகவே ஒட்டிடும். அதே மாதிரி இன்னொரு கட் பண்ணி வச்ச பீஸை அதோடைய பாட்டம் அந்த ரோலில் அதையும் இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பக்கெட்டுக்கு கீழே ஒரு ஓட்டையை போட்டு அவுட்லெட்டுக்கு வர்ற பைப்பை அது வழியாக விட்டுட்டு அங்கே எம்சியில் போட்டு ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த மாதிரி தூக்கி போடுற பொருட்களை பயன்படுத்தி நம்ம டிஸ்டிலேஷன் ப்ராசஸை வீட்டிலையே சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் ரோஜா பூக்களுடைய இதழ்களை நல்லா பிச்சு போட்டுட்டு இதை நல்லா கழுவிட்டு அந்த குக்கரில் போட்டுக்கோங்க. இப்போது எவ்வளோ மடங்கு நீங்கள் ரோஜா பூ போடுறீங்களோ அதை விட 6 மடங்கு தண்ணியை அதில் நிறச்சிடுங்க. இப்போது இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நாம் ஒரு ஸ்டவ்வில் வச்சுட்டு அந்த விசில் வைக்கிற இடத்துல இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டான இந்த ஓஸை அதில் மாட்டி விட்டுருங்க. இதில் உங்களுக்கு ஒரு வேளை அந்த எவாப்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது தண்ணி லீக் ஆகுதுன்னா ஒரு துணியை வச்சு கூட அதில் மூடி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டவ்வை பற்ற வச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளே இருந்து வரக்கூடிய அந்த எவாப்ரேஷன் இந்த ஓஸ் வழியாக நீர் இந்த டியூப்பில் கலெக்ட் ஆகும். இந்த நீர் ஆவியை நாம் தண்ணியாக மாற்றணும் அப்படின்னா அதை கூல் பண்ணணும். இப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாளி நிறையா நம்ம தண்ணி ஊற்றிடணும். இப்போது இந்த தண்ணி ஊற்றுறதுனால என்ன ஆகும்னா இந்த நீர் ஆவி கூல் ஆகிட்டு அந்த கூல் ஆனதுக்கப்புறம் அந்த நீராவியானது தண்ணியாக மாறி இது நல்லா இந்த காப்பர் வயர் வழியாக நல்லா கூலிங் ஆகிறதுக்கு தான் இவ்வளோ ரோல் நம்ம வச்சுருக்கோம். இது கூல் ஆக ஆக நமக்கு தண்ணியுடைய அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி கிடைக்கும். இப்போது இந்த தண்ணி கூட பார்த்திங்க அப்படின்னா சில சமயங்களில் சூடாக ஆரம்பிக்கும். அப்போது தண்ணியை கூட நீங்கள் மாற்றி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ அவுட்லெட் பைப்புக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி பண்ணும்போது உள்ளே இருக்கிற எவாப்ரேஷன் ஆன அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட் பைப் வழியாக உங்களுக்கு நீராவியானது நல்லா குளிரப்பட்டுட்டு இது வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். இதை வந்து நான் ஒரு 200 ரூபாய்க்கு ரோஜாப்பூ வாங்கிட்டு அதில் பாதி அமௌண்ட்டை வந்து இதில் போட்டேன். இப்போது 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா 2 hours வந்து நான் இந்த கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு இதை ஒரு இடத்துல வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அது காலியாகிற வரைக்கும் நமக்கு வந்து இந்த தண்ணி நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு இப்போ கிடச்ச அந்த தண்ணியோடைய அளவு பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் கிடச்சிருக்கு. இப்போது 200 வச்சுக்கோங்களேன். 200 கேஸுக்கும் அந்த ரோஜாப்பூக்கும் சேர்த்து நமக்கு 200 செலவாயிருக்கு அப்படின்னா 1.5 லிட்டர் தண்ணி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது இந்த தண்ணியை வந்து பார்த்திங்க அப்படின்னா தினமும் நாம் 50 ml குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து நல்லா போக்கிட்டு இரத்த குறைபாடு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவை வந்து இது ரைஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பல நோய்களை போக்கக்கூடிய தன்மை. அது எல்லாத்த பற்றி இங்கே சொல்லும்போது நிறைய டைம் எடுத்துக்கும், வீடியோ லென்த்தாக போயிடும். அப்படிங்கிறதுனால முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு படுத்துக்கோங்க. ஒரு 15 நாள்லேயே உங்கள் ஃபேஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும். அதே மாதிரி இதோட சில பொருட்களை சேர்த்துட்டு அதை வந்து உங்கள் ஹேருக்கு கண்டிஷ்னராகவும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி சிக்கு இல்லாமல் நம்ம வந்து வெளியே வாங்குவோம் இல்லையா, ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீரம்லாம் வாங்குவோம். அதுக்கு பதில் நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். அதே மாதிரி சில மருந்துகள் பண்ணும்போது ஓம வாட்டர் தயாரிக்கிறது, ஜீரக தண்ணி தயாரிக்கிறது வந்து இந்த முறையில் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கும்போது இதில் மருத்துவ குணங்களும் நிறைஞ்சிருக்கும். எத்தனை நாட்கள் ஆனாலும், அதாவது கிட்டத்தட்ட 1 வருடம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். உங்கள் வீட்டிலேயே குட்டி பசங்க இருக்கிறாங்க, இல்லை ஓம வாட்டர் செய்யணுன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து டிஸ்டில்டு ப்ராசஸில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து கலப்படமற்றது. நம்ம கைனார பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், அதுவும் கம்மி செலவில். இதே மாதிரி வந்து நிறைய விஷயங்களை நம்ம வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு சில ஐடியாஸும் கிடச்சிருக்கும். உங்களோட ஓன் மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து யாருக்காவது உபயோகப்படும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.